Hello everyone, welcome back. இந்த வீடியோல ரெஃப் ஹூக்குக்கான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கவர் பண்ண போறோம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன பண்றாங்கன்னா இந்த ரெஃப் ஹூக்கையும் ஸ்டேட் ஹூக்கையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இந்த ரெண்டு ஹூக்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. எதுக்காகனா இது ரெண்டுமே டிசைன் பண்ணதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியே கம்ப்ளீட்டா வேற. சரியா? நம்ம சேனல்ல ஸ்டேட் ஹூக்குக்கான இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரெஃப் ஹூக் மூலியமா நம்மளால ரெண்டு யூஸ் கேஸ் ஹேண்டில் பண்ண முடியும். பிரைமரி யூஸ் கேஸ் என்னன்னா நமக்கு டைரக்டா இது மூலியமா டாம் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். செகண்டரி யூஸ் கேஸ் அதாவது ரெண்டாவது யூஸ் கேஸ் என்னன்னா இது ஒரு கண்டெய்னரா ஆக்ட் ஆகும். இதுக்குள்ள நம்ம மியூட்டபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் ரெஃப் ஹூக் யூஸ் பண்ணிட்டு டாம் எலிமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது சொல்லிட்டு தான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். செகண்டரி யூஸ் கேஸ்க்கான இன்ஃபர்மேஷன் தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம். அடுத்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிப்போம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த அதே ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்ணுறேன். ரெபாசிட்டரிக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். அந்த ஃபோல்டருக்கான நேம் useRef. அந்த ஃபோல்டருக்குள்ள புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலுக்கான நேம் styleelement.js. இப்போ இந்த காம்போனண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பட்டன் எலிமெண்ட் கிளிக் பண்ணும்போது இதில் ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபோட கலரை நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டைல் எலிமெண்ட்டுங்கிற காம்போனண்ட்டை டிஃபைன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் அதாவது டெம்ப்ளேட்டாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு டிவ் எலிமெண்ட், அந்த டிவ் எலிமெண்ட்டுக்குள்ள ஒரு பட்டன் எலிமெண்ட். இந்த பட்டன் எலிமெண்ட்டோட ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் தான் நம்ம பேராகிராஃபோட கலரை அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன். அந்த பேராகிராஃபோட டெக்ஸ்ட் நோட் வெல்கம் பேக் டு தி சேனல் சொல்லிட்டு நம்ம கொடுத்துப்போம். கூடவே அப்ளிகேஷனையும் லான்ச் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் ஆகும். அடுத்து நம்மளோட டாஸ்க் என்னவா இருக்குதுன்னா எப்போல்லாம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் பேராகிராஃபோட கலரை மாற்றணும். ரைட்டா? ஸோ useRefஐ ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிப்போம். useRef நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். கலர் பேராகிராஃப் இஸ் ஈக்குவல் டு useRef ஆஃப் நல். அதாவது இந்த ரெஃப் ஹூக்குக்கு நம்ம நல்லுங்கிற வேல்யூவை கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இன்டர்னலாக ரியாக்ட் என்ன பண்ணுன்னா இந்த இனிஷியல் வேல்யூ நல்லுக்கு டாட் கரண்ட் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணும். ஸோ இந்த கலர் பேராகிராஃபை என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டில் கரண்ட்டுங்கிறது ப்ராப்பர்ட்டி, நல்லுங்கிறது வேல்யூ. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நல் வேல்யூக்கு பதில் நான் எம்டி ஸ்ட்ரிங் அசைன் பண்ணேன்னா இன்டர்னலாக ரியாக்ட் என்ன பண்ணுன்னா இந்த எம்டி ஸ்ட்ரிங்கை எடுத்து கரண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவாக மாற்றிக்கும். ஃபைன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லுக்கே இப்போதைக்கு ரிவர்ட் பண்ணிப்போம். சரியா? ஸோ இப்போ காம்போனண்ட் ப்ரௌசரில் இனிஷியலாக ரெண்டர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பேராகிராஃப் எலிமெண்ட்டை எடுத்து அதுக்கப்புறமா அதோட கலரை மாற்றணும். ரைட்டா? ஃபைன். யூஸ் எஃபெக்டை ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த யூஸ் எஃபெக்ட் காம்போனண்ட் இனிஷியலாக ரெண்டர் ஆனதுக்கு அப்புறமா ஒர்க் ஆகும் சொல்லிட்டு. இதை பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் எஃபெக்டை டிஃபைன் பண்ணுவோம். இந்த எஃபெக்ட் ஹூக்குக்கு நம்ம ஒரு கால்பேக் மெத்தடை பாஸ் பண்ணணும். ரைட்டா? இந்த கால்பேக் மெத்தடுக்குள்ள ஒரு கன்சோல் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். எதுக்காகனா இந்த கலர் பேராகிராஃபுங்கிற வேரியபிளில் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து ஆப் காம்போனண்ட்டில் க்ளீனப் காம்போனண்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டைல் எலிமெண்ட் காம்போனண்ட்டை ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சேஞ்சஸ் எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். வாங்க. ஓகே, கம்பைல் ஆகும்போதே ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் நமக்கு எரர் அடிச்சிருச்சு. இப்போதைக்கு இந்த பட்டன்லேருந்து ஆன் கிளிக் ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். கூடவே கிளிக் மீ சொல்லிட்டு டெக்ஸ்ட் நோட் ஆட் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். இப்போ இங்கே ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா அதாவது கன்சோல் டேபில் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த ஆப்ஜெக்டில் கரண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நல் வேல்யூ அசைன் ஆகிருக்கு. ரைட்டா? ஏன்னா ரெஃப் ஹூக் இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம நல் வேல்யூ கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த நல் வேல்யூவை எம்டி ஸ்ட்ரிங்காக மாற்றுவோம். சேவ் பண்ணிவிட்டு வாங்க அகைன் ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். இப்போ இங்கே ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா அதாவது கன்சோல் டேபில் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள
கரண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு எம்டி ஸ்ட்ரிங் வந்துட்டு வேல்யூவா அசைன் ஆயிருக்கு. இப்போ நமக்கு தெரியும் reactjs இன்டர்னலா டாட் கரண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுது சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஆக்சுவல் வேல்யூ வேணும்னா நம்ம டாட் கரண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், ரைட்டா? அப்போ நம்ம கேஸில் கலர் பேராகிராஃப் டாட் கரண்ட் சொல்லிட்டு யூஸ் பண்ணாதான் நமக்கு ஆக்சுவல் வேல்யூ கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம ஆக்சஸ் பண்ணுற எலிமெண்ட்டுக்கு ஐடி ஆட்ரிபியூட் இருக்கணும், அப்படி இல்லைனா கிளாஸ் ஆட்ரிபியூட் இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தான் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும், ரைட்டா? அதே மாதிரி reactjsல ஒரு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா ரெஃப் ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரெஃப் இஸ் ஈக்குவல் டு கலர் பேராகிராஃப். இந்த கலர் பேராகிராஃபுங்கிறது நம்ம ரெஃப் ஹூக்கை இனிஷியலைஸ் பண்ணோம்ல அந்த வேரியபிள். இங்கே பேசிக்காக reactjsட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த டாம் எலிமெண்ட்டை கலர் பேராகிராஃபுங்கிற வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுக்கோ சொல்லிட்டு சொல்கிறோம், சரியா? இப்போ நம்ம கலர் பேராகிராஃப் டாட் கரண்ட் சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணோம்னா இந்த பேராகிராஃப் எலிமெண்ட் தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம இனிஷியலைஸ் பண்ண வேரியபிளை இங்கே அசைன் பண்ணிட்டோம்னா reactjs இன்டர்னலாக இந்த எலிமெண்ட்டை எடுத்து கரண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக அசைன் பண்ணிடும், சரியா? நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இந்த வேல்யூ எடுக்கணும்னா கரண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ reactjsல ஒரு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெஃப் ஹூக்கை ஒரு வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இனிஷியலைஸ் பண்ண வேரியபிளில் ரெஃப் ஆட்ரிபியூட்க்கு அசைன் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப்ஸ் தான். அடுத்து புதுசாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுவோம். இந்த வேரியபிளில் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், அதாவது இது எல்லாமே கலர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போல்லாம் யூசர் பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இந்த கலர்ஸ் அரேலேருந்து ரேண்டமாக ஒரு கலரை பிக் பண்ணிவிட்டு பேராகிராஃப்க்கு அப்ளை பண்ணுவோம். அடுத்து இந்த பட்டனுக்கு ஆன் கிளிக் ஈவெண்ட்டை அட்டாச் பண்ணுவோம். இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் ஸ்டைல் பேராகிராஃப் சொல்லிட்டு ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டைல் பேராகிராஃப் மெத்தடில் புதுசாக ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ரேண்டம் கலர் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் ஃப்ளோர் ஆஃப் மேத் டாட் ரேண்டம் இன்டூ கலர்ஸ் டாட் லென்த். இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் அவைலபிளாக இருக்க மேத் ஃபங்க்ஷன்ஸ், சரியா? நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட இதுக்கான இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இது கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்ம கலர் அப்ளை பண்ணணும், ரைட்டா? ஸோ கலர் பேராகிராஃப் டாட் கரண்ட் இது வந்துட்டு அந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம். ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்கு டாட் ஸ்டைல் டாட் கலர் இஸ் ஈக்குவல் டு கலர்ஸ் ஆஃப் ரேண்டம் கலர். கலர்ஸுங்கிறது அரே, இந்த ரேண்டம் கலருங்கிறது நம்ம டிஃபைன் பண்ண வேரியபிள். ஒவ்வொரு வாட்டியும் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ரேண்டம் கலர் வேரியபிள் ஒரு இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இங்கே கலராக அப்ளை ஆகும். ஃபைன், சேஞ்சஸ் எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். இப்போ இங்கே ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எப்போல்லாம் இந்த பட்டன் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் பேராகிராஃப் எலிமெண்ட்டோட கலர் மாறுது, ரைட்டா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் உங்கள் மிஷினில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபைன், இது ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.